தினமும் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி இருக்கோம். எப்போவுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு பாருங்க, தங்கச்சி புதினா சாதம் செஞ்சுருக்கு. இன்னொரு தங்கச்சி லெமன் ரைஸு, அதுக்கு கேரட் பொரியல், எக்ஸ்ட்ரா மாம்பழம். எதுனா ஒரு பழம் இருக்கணும்ல, அதுக்காக இன்னைக்கு மாம்பழம் வச்சுருக்கோம். ஆசா வந்து பீட்ரூட் ரைஸ் பண்ணியிருப்பாருங்க. பீட்ரூட் அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே பிசைஞ்சிருக்காங்க. எப்போவுமே மதியம் பார்த்தா அதுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நான் இத்தனை நாள் அதை வீடியோ போடவே இல்லை. இனிமேல் வந்து எங்கள் லஞ்ச் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ போட்டு காட்டுறேன். மாம்பழம் பாருங்கள், எல்லாம் கட் பண்ணிவிட்டு பீஸாக வச்சுருக்கோம். இந்த மாம்பழ சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே என்ன சாப்பாடு எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து மாம்பழம் வச்சு சாப்பிட்றது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. ஏன்னு கேளுங்க, மாம்பழம் வந்துட்டு இந்த ஒரு 3 மாதத்துல தானே கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். சீசன் முடிஞ்சிருச்சுன்னா கிடைக்காது. ஸோ மாம்பழம் சூடு, அதனால சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. எந்த சாப்பிட்றாலும் மாம்பழம் எடுத்துக்கணும். ஓகே, நாளைக்கு இன்னொரு சாப்பாட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ உண்மை அப்படின்றத இப்போ இந்த விளாக் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி.